இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோட்ரேஜ் எக்ஸ்பர்ட் க்ரீம் ஹேர் கலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் ஹேர் கலர் எப்படி யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் பற்றி பார்த்துடலாம். இதோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரீம் ஹேர் கலர், இன்னொன்று டெவலப்பர். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லேயும் மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்டோட ஃப்ரண்ட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நேச்சுரல் பிளாக், ரிச் க்ரீம், அல்ட்ரா சாஃப்ட், டீப் சைன், லாங் லாஸ்டிங் கலர், 100% கிரே கவரேஜ், நோ அமோனியா, 10x அலோவேரா மோர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இதோட நெட் வெயிட் டெவலப்பர் 20 ml, க்ரீம் 20 ml இருக்குது. இதோட ப்ரைஸ் 29 rupees. அடுத்தது இந்த க்ரீம் கலரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். க்ரீம் ஹேர் கலரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. லைட் க்ரீன் கலரில் இருக்குது. அடுத்தது இதில் கொடுத்துருக்கிற டெவலப்பரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஜெல் டைப்பில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. நான் வீடியோவில் தெரியறதுக்காக கொஞ்சம் க்ரீம் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 20 ml 20 ml இருக்குது. டோட்டலாக 40 ml இருக்குது. இந்த ஒரு பேக்கெட் வாங்கினாலே லாங் ஹேருக்கு 1 யூஸ்க்கு சரியாக இருக்கும். அடுத்தது இந்த ஹேர் கலர் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். 20 ml இருக்கிற க்ரீம் அண்ட் டெவலப்பர் ரெண்டையும் சேர்த்து ஒரே பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது ஹேர் டை ப்ரஷ் இல்லாட்டி ஸ்டிக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் கலர் க்ரீம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேண்ட்க்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கெட்டில் க்ளவுஸ் எதுவும் கொடுக்கல. நம்ம ஹேர் கலர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேண்ட்க்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். அதனால் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஹேர் கலர் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஹேர் டை ப்ரஷ் யூஸ் பண்ணி ஹேர் முழுவதும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு க்ரே ஹேர் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதும் ஒரு 15 to 30 minutes மட்டும் ஹேரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 30 minutesக்கு அப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேரில் ஆயில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஐப்ரோக்கோ ஐலாஸ்க்கோ யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீம் ஹேர் கலர் எல்லாருக்கும் சூட் ஆகுன்னு சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக அலர்ஜி டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தலைவலி தலை சுத்தல் இருந்தாலோ இல்லை பவுடர் டைப்பில் இருக்கிற ஹேர் டையே எனக்கு சேராது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி க்ரீம் ஹேர் கலர் ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி இது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 16 yearsக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னா உடனே ஹேர் பிளாக் ஆகிடும். இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஹேர் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது சுத்தமாக முடி கொட்டாது. ஹேர் பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்குது. இதோட லாங் லாஸ்டிங் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதை பொறுத்து தான். பவுடர் ஹேர் டை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீம் ஹேர் கலரோட லாங் லாஸ்டிங் கொஞ்சம் அதிக நாள் இருக்கும். இந்த பேக்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உடனே யூஸ் பண்ணிவிடுங்க. இது 1 யூஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் டைம் வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லி வைக்கக்கூடாது. இந்த ஹேர் கலர் க்ரீம் லேடி ஜென்ட்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு க்ரே ஹேர் இருக்குன்னா நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.